உண்மை. அந்த முனிவர் வேறு யாருமல்ல, உடல் மேல் பசுமை தங்கும் பரமசிவனே. ஒரு கணத்தில் அவர் காட்சி கொடுத்தார். ஒரே தொடுதலில் புத்தகங்களை தாண்டிய தர்க்கத்தை கடந்து போகும் ஞானம் மாணிகவாசகருக்குள் பொங்கியது. அரசனின் பணத்தை கொண்டு போர் குதிரைகளை வாங்குவதற்கு பதிலாக மாணிகவாசகர் அங்கேயே ஆலயம் ஒன்றை எழுப்பினார். இதை கேட்ட அரசர் கடும் கோபமடைந்து அவரை சிறையில் அடைத்து மரண தண்டனை வழங்க உத்தரவிட்டார். ஆனால் இறைவன் தன் பக்தரை காப்பாற்றாமல் இருப்பாரா? மறுநாள் பகலில் ஒரு மறைமுக ஆற்றல் அரண்மனையை அதிர வைத்தது. உண்மையை ஆழமாக உணர்ந்தவர் எந்த சங்கிலியாலும் கட்டுப்பட மாட்டார். அடுத்த காலையில் வைகை மணல் குதிரைகள் போர் குதிரையாக மாறியதை அரண்மனையை அடைந்த மாய மணல் குதிரைகள் அரசன் கண்களுக்கு போர் குதிரைகளாகவே காட்சியளித்து மறுநாள் அவை நரிகளாக மாறி அரசனை அதிர்ச்சியடைய செய்தது. சிறையை விட்டு வந்ததின் பிறகு மாணிகவாசகர் உலகை மறந்து சிவனை மட்டும் நினைத்தார். அவர் எழுதிய திருவாசகம் இன்று வரை பல கோடி பெருமாள்களின் உள்ளங்களை உருக்க அவரை சிவபெருமானின் பிள்ளையாய் ஆக்கி நிற்கிறது. திருவாசகம் உனக்குள் வந்தால் சிவனே உனக்குள் வருவார். மாணிகவாசகரை காண சென்ற அரசர், ஆனால் மாணிகவாசகர் அங்கு இல்லை, ஒளியாய் மறைந்திருந்தார் என சிலர் அரசனிடம் கூறுகிறார்கள். அவர் சிதம்பரம் கோவிலுக்குள் நுழைந்து மறைந்தார். மற்றொரு சிலர் அவர் இறுதியாக சிவனுடன் ஒன்றிவிட்டதாக நம்புகிறார்கள்.